குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பற்றி தேசிய மகளிர் ஆணையம் விசாரிக்க உள்ளது. இதற்காக மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் கொல்கத்தாவில் இருந்து மம்தா குமாரி, புனேவில் இருந்து பிரவீன் தீட்சித் ஆகியோர் சென்னை வந்துள்ளனர். பல்கலைக்கழகத்தில் நாளை இவர்கள் விசாரணை நடத்த உள்ளனர். தேசிய மகளிர் ஆணையத்தின் விசாரணைக்கு சீமான் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக அவங்களுடைய அனுமதி இல்லாம யாரும் உள்நுழைய முடியாதுன்னா இவரால் உள்ள போக முடிஞ்சது? இப்போ இது ஒரு சரியான நேர்மையான ஒரு அமைப்பு இருந்து விசாரிச்சாதான் நமக்கு தெரிய வரும். அதனால மகளிர் ஆணையத்திலேருந்து வந்து விசாரிக்கிறத நான் வரவேற்கிறது. தம்பி அண்ணாமலை வெளியிடணுங்கிறது அவசியம் இல்லை, ஏற்கனவே வந்துட்டது. அது அண்ணன் அமைச்சர் மாசு அவர்களோட அவர் நிற்கிற படம், தம்பி துணை முதல்வர் உதயநிதியோட நிற்கிற படம், ஏன் அவர் வீட்டிலேயே போய் அண்ணன் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் சாப்பிட்ற படங்கள்லாம் இருக்கு. அவங்க கட்சியிலேயே சுவரொட்டியில் அவர் பேர் போட்டிருக்குது, அந்த முரசொலியில் அவர் பேர் போட்டு வெளியிட்டதற்கு எல்லாத்தையும் வெளியிடுறாங்க. அது கட்சியில் இருக்காரு இல்லை, கட்சிக்காரர் செஞ்சுட்டாருங்கிறதுக்காக நம்ம குற்றப்படுத்தலாம். அந்த செயல் அவர் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற தவறுகள் இனி எந்த காலத்திலையும் நடக்காம கட்டுப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கட்சிகளை உங்கள் கட்சிக்குள்ள பிரச்சனையே இருந்தது இல்லையா? ஸோ உங்கள் கட்சிக்குள்ள பிரச்சனைகளே இருந்ததில்ல. இப்போ எங்கள் அண்ணன் அழகிரிக்கும் ஐயா ஸ்டாலினுக்கெல்லாம் முரண்களோ கருத்து முரண்களாம் வரலையா? அதெல்லாம் பேசக்கூடாது. அது அவங்களுக்குள்ள உள்கட்சிக்குள்ள பிரச்சனை. நீங்கள் ஊடகத்தில் எடுத்து வெளியில் வந்துட்டதுனால தெரிஞ்சிருச்சு. யாருமே உள்ள அனுமதிக்கலைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? சரி, அது நாள் பிரச்சனை இருந்தது, அடுத்த நாள் ரெண்டு சரியாயிடுச்சுல்ல, முடிஞ்சு போச்சுல்ல. அதில் போய் அந்த பிரச்சனையால் நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? அது ஒன்றும் இல்லை இல்லை. அதையும் போய் பெருசு பண்ணிட்டு அதுக்கு ஒரு கேள்வி பண்ணிட்டு சின்னமாங்க பெரிய சுற்றுவாங்க எல்லாம். இதெல்லாம் ஒரு மதிப்புமிக்க தலைவர்கள் பேசுகிற பேச்சா இல்லை அது.